ரஜினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. என்னங்க நீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு நீங்க கிளம்பி வந்துருவோன்னு சொன்னதும் முகத்துல அடிக்கிற மாதிரி உடனே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் ரொம்ப தயக்கமா இருந்தது. அதுக்காக தான் இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? புரோக்கர் சார், இங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க வரோன்றத அவங்க கிட்ட தெளிவா சொன்னீங்கல்ல? ஐயோ அம்மா, புரோக்கர் எல்லாத்தையும் சொல்லிட்டாருமா. ஆனா ஏன் பொண்ணுதான் பிடிவாதமா வேண்டான்னு சொல்லிட்டா. அம்மா, இத சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. ஆனா எங்க பக்கம் நடந்த குழப்பத்துக்கு நானே பரிகாரம் தேடிக்கிறதா நினைச்சுக்கிறேன். நீங்க தப்பா நினைக்கலனா ரஜினியோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, என் 3வது பொண்ணு. அவளை வர சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். என்னம்மா இதெல்லாம்? வேற ஒரு பொண்ணை பார்க்க வந்துட்டு இன்னொரு பொண்ணா? இதெல்லாம் வேண்டாம், நம்ம கிளம்புவோம். அரவிந்த், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அம்மா என்னம்மா? நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. ஒரு நிமிஷமா, இதோ வந்துடுறேன். என்னம்மா இதெல்லாம்? ஏமா அப்படி பண்ற? நீ இருப்பா, வரட்டும். பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்போம். அதெல்லாம் வேண்டாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா இதெல்லாம்? வேண்டாம்மா. வா. இது என் 3வது பொண்ணு ராதிகா. MBA படிச்சிருக்கா. காஃபி குடுமா. நோ தேங்க்ஸ். சாய் 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 சாய். நீயும் காஃபி குடிமா. இல்ல, எனக்கு வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம். நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். பாபா படத்துல இருந்து பூ விழுந்துருச்சு. பாபாக்கே சம்மதம். ஐயோ என்னங்க, நான் கூட குழப்பத்துல இருந்தேன். இப்ப மனசு ரொம்ப தெளிவாயிடுச்சுங்க. பாபாவே சம்மதம் சொல்லிட்டாரு. டேய், நீயும் குழப்பிக்காத, சந்தோஷமா இரு. பாபா படத்துல இருந்து பூ விழுந்திருக்கடா. நீங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது சில சகுனங்கள் உண்டாகும். அவதான் என் மருமகன்னு உங்க உள்ளுணர்வு அந்த நிமிஷத்திலேயே சொல்லும். நானும் வியாழக்கிழமை பாபாக்கு விரதம் இருந்துட்டு தாமா இருந்தேன். இந்த பிபி வந்ததுக்கு அப்புறம் என்னால இருக்கவே முடியல. எங்க ராதிகா வியாழக்கிழமான பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா. காரண காரியம் இல்லாம எந்த விஷயமும் நடக்கிறது இல்ல. இந்த பொண்ணை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு மூலமா தான் வரணும்னு விதி இருக்கு. ஐயோ அம்மா. டேய், நீ சும்மா இருடா. உங்க ரஜினியை விட
ராதிகாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த சாய்பாபா தான் எங்களுக்கு காட்டி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம்மா. இதுல ராதிகாவோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். காஃபி ஆறிட போகுது, சாப்பிடுங்க அத்தை. அப்புறம் என்ன, அத்தைன்னு சொல்லி பாப்பாவே ஓகேன்னு சொல்லிருச்சே. ரொம்ப சந்தோஷம்மா. அன்னைக்கு எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, அது முடியாம போச்சு. அதுக்கப்புறம் ரஜினியையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, அதுவும் முடியல. எங்க அம்மா என்னடான்னா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, நம்ம லவ் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டா, இவன் என்னடான்னா அவ தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறான். என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அனிதா. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில நான் பறிச்ச குழியில நானே விழுந்துட்டேன். ரஜினியை கல்யாணம் பண்ணிடுவோன்னு நான் பிளான் போட்டா, கடைசியில அவ தங்கச்சியை கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்து நின்றுருக்கு. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அனிதா. ஆனா ஒண்ணு, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். கண்டிப்பா நிறுத்துறேன். மேடம், வாங்க, உள்ள வாங்க. பத்திரிக்கை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மேடம். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. உட்காருங்க. மேடம், பேரெல்லாம் சரியா இருக்கா மேடம்? சரியா இருக்கு. சரிங்க மேடம். கடவுளே, நீயே துணையா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இதுல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிற மன வலிமையை என் குடும்பத்துக்கு கொடு. கதலி பழம் நிவேதயாமி, தாம்பூலம் நிவேதயாமி. சேர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் பசும் பகவத்ரலாபம் சதசம்பத்தரம் தீர்க்கமாயு. மனோரஞ்சிதாவள சித்திரஸ்து. 5 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டதை நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு உங்க வீட்டுல நடக்க போற நல்ல காரியத்துக்காக குடும்பமா பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் உங்க 2வது பொண்ணு ரஜினி தான் காரணம்.
ஒரு அப்பா இருந்து செய்ய வேண்டிய கல்யாணத்தை உங்க பொண்ணு முன்ன நின்னு நடத்தி வைக்கிறான். இப்படி ஒரு பொண்ண கடவுள் உங்களுக்கு வரமா கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு பொண்ணு என் வயித்துல வந்து பிறந்தது நான் செஞ்ச புண்ணியம். இவளை பெத்ததுக்காக நான் சந்தோஷப்படாத நாளே இல்ல சாமி. அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இவ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறா. தெய்வத்துக்கு முன்னாடி நின்னு சொல்றேன், என் குடும்பத்தை காக்குற சாமியாதான் என் பொண்ண நான் பாக்குறேன். உங்க பொண்ணு இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படணும்? நடக்கிறதெல்லாம் அமோகமா நடக்கும். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் ஜீவேந்திரியே பிரதிஷ்டதி. எல்லாருக்கும் நல்லது பண்ற இவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் தினமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். அம்மா ப்ளீஸ் கோயிலுக்கு வந்துட்டு அழாத. ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம், சந்தோஷமா இருமா. என் குடும்பத்துக்காக தானே நான் பண்றேன். நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? கொஞ்சம் சரி. கலங்காதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரஜினி அம்மா, முதல் பத்திரிக்கைய தாய் மாமாக்கு தாமா வைக்கணும். சரிம்மா, மாமா வீட்டுக்கு போய் கொடுத்துடலாம். பரவாயில்லம்மா, இங்கேயே கோயில்ல வச்சு கொடுத்துருங்கம்மா. இதுக்காக நீங்க மெனக்கட்டு வீட்டுக்கெல்லாம் அலைய வேண்டாம். இல்லண்ணே, முறைப்படி நான் வீட்டுக்கு வந்தே கொடுக்கறேன்னே. கோயில்ல வச்சு வாங்கிக்கிறது எல்லாத்தையும் விட விசேஷமானதுமா. நான் இங்கே வாங்கிக்கிறேம்மா. சரிண்ணே. இவளுங்க எந்த முறைய சரியா செஞ்சிருக்காளுங்க. அவளுங்க செய்யறதுக்கும் இந்த மனுஷன் விடமாட்டார் போல. நல்ல குடும்பத்துல வந்து மாட்டினேன் பாரு. இது குடிமா. வாங்கிக்கோங்கண்ணே. குடுமா, வாமா. முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் மாமா. அவசியம் குடும்பத்தோட எல்லாருமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பாம்மா. ஆமாண்ணே, தாய் மாமாவா நீ வந்து நின்னாதான் எங்களுக்கும் பெருமை. நிச்சயமாமா, இது நம்ம வீட்டு கல்யாணம். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏத்த உங்களுக்கு வேற எதுலயாவது குறை வச்சிட்டோமா? என் பையன் முறை பையன் தானே, அவனுக்கு ராதிகாவை கட்டிக்க உரிமை இருக்குல்ல. வசதி குறைஞ்ச சொந்தம் வேண்டான்னு தானே வசதியான இடத்துல சம்பந்தம் தேடிக்கிட்டீங்க. அத்தை, அது நடந்து முடிஞ்ச கதை. இனிமே நடக்க வேண்டியதை பாருங்க. அவளை விடுமா, அவளுக்கு இதே வேலை. எதையாவது லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பா. நீ கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி வேணும்னா இந்த மாமா கிட்ட கூச்சப்படாம கேளுமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. ஏதாவது உதவி தேவைப்பட்டா நானே கேக்குறேன். சரிம்மா, வரம்மா. நிக்க போற கல்யாணத்துக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம். அம்மா, என்னம்மா சொல்ற? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி அதே முகூர்த்தத்துல உனக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணத்தை நடத்துறேனா இல்லையான்னு பாரு. சூப்பர்மா.
எங்க வாங்குங்க. வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு பெரியவங்களா முன்ன வந்து நின்னு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். ஓ, வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் தாங்கிற நினைப்பெல்லாம் இருக்கா உங்களுக்கு? எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டு சும்மா பேச்சுக்காக நீங்க தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் நீங்க என்கிட்ட கேட்டுதான் முடிவெடுக்கிறீங்களா? அதான் உங்க வீட்டுல ஒரு பெரிய மனுஷி இருக்காங்களே, அவங்க தானே எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. அப்புறம் நாங்க எதுக்கு? சித்தப்ப வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போகணும்னு ஏன் மேடம் நேர்ல வரமாட்டாங்களாக்கும்? அப்போ என்ன பார்த்தா உங்களுக்குலாம் அவ்வளோ இலக்காரம். இருக்கட்டும். இல்ல, ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா. இருக்கும் இருக்கும். சித்தப்ப வீட்டுக்கு வர நேரத்துல தான் அவளுக்கு 1008 வேலையெல்லாம் இருக்குமே. மகாராணி இல்ல. ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? அவதான் ஆபீஸ் போயிருக்கான்னு சொல்றாங்கல்ல. சும்மா அவங்க தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட நீயும் சேர்ந்துக்கிட்டு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காத. இப்ப என்ன, கல்யாணத்துக்கு நான் முன்னாடி நிக்கணும் அவ்வளவுதானே? அதெல்லாம் வரேன், கிளம்புங்க. சித்தப்பா, எங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்க போகுது. நீங்க தான் அந்த ஸ்தானத்துல இருந்து நடத்தி வைக்கணும். அத நீ மட்டும் சொன்னா பத்தாது சங்கரி, சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். சரிங்க, நாங்க கிளம்புறோம். வா. கல்யாணமா நடத்துறீங்க? கல்யாணம் என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏங்க இப்பதானே பத்திரிகையை வந்து கொடுத்துட்டு போறாங்க, அதுக்குள்ள எதுக்குங்க பத்திரிகையை தூக்கி போடுறீங்க? ஏய், நடக்கிற கல்யாணத்துக்கு தாண்டி பத்திரிகை எடுத்து பத்திரமா வைப்பாங்க. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பத்திரிக்கை? என்ன ஆட்டம் போடுறா அந்த ரஜினி. எல்லாம் அவளால நடக்குதுங்கிற திமிரு அவளுக்கு. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத நான் பார்க்கிறேன். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு வேடிக்கையை மட்டும் பாரு. அப்புறம் ரஜினி, ஆபீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. இவங்க என் ஒண்ணு விட்ட தங்கச்சி, நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தாங்க. வணக்கங்க. வணக்கம். அவங்க பொண்ணோட அம்மா, அது பொண்ணோட அக்கா. ஓ, அப்படியா? வாங்கிக்கோங்க. அந்த கடவுள் கருணையில எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நிச்சயமா எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. சந்தோஷங்க. நல்லதுமா. இதுல 1000 பத்திரிக்கை இருக்கு சம்பந்தியம்மா. இன்னும் வேணும்னா கூட அடிச்சுக்கலாம். என்னங்க நீங்க, நான் எதுவும் வேணா நாங்க அடிச்சுக்கிறோம்னு சொன்னேன். ரஜினி தான் கேட்கவே இல்ல. எல்லா செலவையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கா. இதுல என்னமா இருக்கு? எங்க முறைக்கு நாங்க சிலது செய்யணும்னு ஆசைப்படுறோம். சரிம்மா, உன் விருப்பப்படியே செய். இவ்வளவு பொறுப்போடையும் உரிமையோடையும் நீ செய்யும் போது அதை நாங்க வேண்டான்னு சொல்ல முடியுமா? கூட பிறந்தவங்களுக்காக அப்பா இல்லையேங்கிற வருத்தம் வந்துடக்கூடாதுன்னுதான் அவங்க விஷயத்துல ரஜினி ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து செய்வா.
சரிங்க சம்பந்தியம்மா, கல்யாண வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. நாங்க சரிங்க. புறப்படுறோம். நாங்களும் ஒரு நாள் பத்திரிக்கை வைக்க வரணும். ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க சம்பந்தியம்மா, வரோம். வாங்க வாங்க. வரோம். பத்திரிக்கை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அம்மா, என் போனை மறந்து வச்சுட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ரொம்ப லட்சணமா இருக்கா இந்த பொண்ணு ரஜினி. அழகோட சேர்ந்து குடும்ப பொறுப்பு. எவ்வளவு நிதானமா பேசுறா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ண பாக்குறது அதிசயமா இருக்குக்கா. நம்ம அரவிந்துக்கு இந்த பொண்ண பேசி முடிச்சிருக்கலாம்ல. ஜெயா, நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணுதான் மருமகளா வர வேண்டியது. என்னக்கா சொல்றீங்க? ஆமாம்மா, ரஜினியோட போட்டோ பார்த்த உடனே நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே தரகர் மூலமா அவங்க அம்மா கிட்ட பேசி பொண்ணை பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு போனோம். ஓ, போன இடத்துல பொண்ணே இல்ல. என்ன அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அப்பதான் ரஜினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க அம்மா சொன்னாங்க.